தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம், பக்கம் 72. பெந்தெகொஸ்தே நாளின் இளைப்பாறுதல். நான் மறுபடியும் வருவேன். சமய சடங்குகளை காணுதல். பரிசுத்த பேதுருவின் சதுக்கம், ரோம். 1000 ஆண்டு அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. ஏசாயா 11 அதிகாரம் 6 50ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டாக இருப்பது போல பெந்தெகொஸ்தே எனும் 50ஆம் நாள் யூபிலி நாளாக இருந்தது. சபாத்து, அதாவது ஓய்வு வருஷத்தின் 7வது சுழற்சியை தொடர்ந்து வரும் யூபிலி வருடத்தைப் போலவே 7x7 49. சபாத் ஓய்வு நாளின் 7வது சுழற்சியை தொடர்ந்து 50ஆம் நாள் வரும். நிஜமான யூபிலி ஆண்டானது மேசியா ராஜ்யத்தின் மகிமையான இளைப்பாறுதலுக்கும் பிதாவுடனான புதிய உடன்படிக்கையின் உறவுக்கும் நேராய் உலகத்தை அழைத்து செல்லுவது போல யூபிலி நாளின் நிஜமானது பெந்தெகொஸ்தே நாளன்று விசுவாசிகளை விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள் அழைத்து சென்றது. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் விளக்குகின்றார். உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு சொந்தமான யாவருமே 7ஆம் நாளிலோ 1ஆம் நாளிலோ மாத்திரமல்லாமல் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அந்த 7ஆம் நாளுக்குரிய அதே இளைப்பாறுதலை எந்நாளுமே கைக்கொள்ள கூடுமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவினுடைய பலியின் மீதான விசுவாசத்தினால் கிடைத்த இளைப்பாறுதலாக, பரலோகத்தின் இளைப்பாறுதலுக்கு முன்னடையாளமாக, ஆத்துமாவுக்கான ஓர் இளைப்பாறுதலாக இருக்கின்றது. இயேசு அந்த வழியை திறக்கும் வரையில் இந்த மெய்யான இளைப்பாறுதலுக்குள் ஒருவராலும் நுழைய முடியாதிருந்தது. மனிதனுக்கான மீட்கும் பொருளுக்காக அவரது மரணம் தேவைப்பட்டது. நமது சார்பாக அந்த விலைக்கிரயத்தை செலுத்துவதற்கு அவரது உயிர்த்தெழுதல் தேவைப்பட்டது. அவர் தமது திருச்சபைக்காக பரிந்து பேசுபவராக வேத சந்நிதானத்தில் நிற்பதற்கென்று பரத்திற்கு ஏறிப்போனார். அவர்களது அபூரணங்கள் மூடப்பட்டு அவர்களது பலிகள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாகவும் இதன் மூலமாக அவர்கள் அவரோடு பாடுபட்டு அவரோடு மகிமை அடையும்படியாகவும் அவர் தமது புண்ணியங்களை அவர்கள் மீது சாற்றுவித்தார். தங்களுடைய உயிர்த்தெழுதலில் மாற்றம் அடையும் போது பெற்றுக்கொள்ளப் போகின்ற இந்த கூடுதலான பூரணமான இளைப்பாறுதல் உண்மையுள்ளவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 3 9 மற்றும் 11. இயேசுவின் வழிகாட்டுதலின்படியே அவரது பின்னடியார்களாகிய அப்போஸ்தலரும் தேவனுடைய பிள்ளைகளாக தாங்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளமாகிய பரிசுத்த ஆவியை பெந்தெகொஸ்தேவின் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளும் வரையிலும் தங்களுடைய பணிகளை தொடங்காமல் இருந்தனர். தாங்கள் அங்கீகரிக்கப்படும் வரையிலான இடைப்பட்ட சமயத்தில் யூதாஸின் இடத்திற்கு பதிலாக வேறொருவரை தேர்ந்தெடுக்கும் வேலையை மட்டுமே செய்தனர். ஆனால் தேவனோ அவர்களது தேர்வை அங்கீகரிக்கவில்லை. தேவன் தமது ஏற்ற வேளையில் 12வது சீஷராக புதிய எருசலேமின் 12 அஸ்திவார கற்களில் ஒருவராக பரிசுத்த பவுலை தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 14. சபைக்கான கண்காணிகளில் அப்போஸ்தல வாரிசு இருப்பதாக கருதும் தவறு மிக பெரியதாக இருந்தது. இது பல மோசமான தவறுகளுக்கு வழிவகுத்தது. ஆமேன்.